ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு யாருமே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பாப்பாக்கு வந்து வெறும் 10 வயசு தாங்க ஆகுது. இது வந்து நான் அந்த குழந்தை மேல தப்பே சொல்ல மாட்டேங்க. ஸ்கூல் போற குழந்தைங்க தலையில எல்லா குழந்தைங்க தலையிலுமே பெயின் வந்து வரது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். அத வந்து வீட்ல இருக்க பேரண்ட்ஸ் நம்ம தான் வந்து பார்த்து கேர் பண்ணி அந்த குழந்தைய வந்துட்டு அவளோட ஹெட்ல இருந்து கால் வரைக்கும் கிளீனா இருக்கா? அவளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா? இந்த மாதிரி பெயின் இது தொல்லை இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது வந்து நம்மளோட கடமை தாங்க. இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் பாக்கி இல்லாம தலையில இருக்க எல்லா இடத்துலயுமே பெயின் வந்து ஸ்ப்ரெட் ஆனனால, தலை ஃபுல்லுமே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி காயமானனால, அந்த ஹேர வந்து ஒண்ணுமே பண்ண முடியாம கடைசியில வந்து மொட்டை போடுற அளவுக்கு வந்து போயிடுச்சுங்க. நம்ப ஷாப்லயுமே கூட பெயின் இருக்கு வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து குடுத்துட்டுருக்கோங்க. ஆனா இந்த பாப்பாவோட தலையில பார்த்தீங்கன்னா வந்து 1 இன்ச் பேலன்ஸ் இல்லாம வீடியோல கிளியரா தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனா 1 இன்ச் பேலன்ஸ் இல்லாம எல்லா இடத்துலயுமே வந்துட்டு பெயினும் சரி, ஈரும் சரி அதிகமா இருக்குங்க. இது வந்து நம்ப பேரண்ட்ஸ் நம்ம தான் வந்து பார்த்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கா? அப்படி அந்த ப்ராப்ளம் இருந்தா அதுக்கு என்ன சொல்யூஷன்? எங்க அத பண்றாங்க? அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தாங்க இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஏன் இந்த விஷயத்த இவ்ளோ கேர் பண்ணி சொல்றேன் அப்படின்னா வந்து, நாங்க கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பாவோட தலையில இருந்த பேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப்லயே ஒட்டிக்கிச்சுங்க. ஒட்டிக்கிட்டே இருக்கு. அதே நேரம் வந்து ஸ்கேல்ப் ஃபுல்லுமே வந்து காயமாகி இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்குங்க. இந்த அளவுக்கு போகுற அளவுக்கு நீங்க விட வேண்டாம் அப்படின்றதுக்கு வேண்டி தாங்க நான் இந்த வீடியோவே வந்து போஸ்ட் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்க குழந்தைங்க கூட டெய்லியும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே இந்த மாதிரி ப்ராப்ளமே வந்து ஃபர்ஸ்ட் வராதுங்க. ஒருவேளை நீங்க வொர்க் போறீங்க, உங்களால பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா வந்து நியர்பைல இருக்க சலூனுக்கு வந்து தயவு செஞ்சு கூப்பிட்டுட்டு போங்க. இந்த அளவுக்கு சிவியரா ஆகுற அளவுக்கு வந்து விட வேண்டாம் அப்படின்றத வந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாவே வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க கைஸ். அப்பதான் இதோட சீரியஸ்னஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து சாதாரண ஒரு பேன் ஈறு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைக்கிறோம். இந்த குழந்தையோட தலைய மொட்டை போடுற அளவுக்கு இந்த விஷயம் வந்து கொண்டு போய் விட்டுருக்குங்க. அப்ப எந்த அளவுக்கு சிவியரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. குழந்தைங்களோட தலையில அரிப்பு, எரிச்சல்ல இருந்து பொடுகு பிரச்சனை வர வைக்கிற வரைக்கும், அது இல்லாம ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறமா ஸ்கேல்ப்ல காயம் வரைக்கும் இந்த விஷயம் வந்து கொண்டு போய் விடுதுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைகிட்ட இருந்து இன்னொரு குழந்தைக்கு சீக்கிரமாவே ஸ்ப்ரெட் ஆகிற கூடிய ஒரு விஷயம் இதுல இருக்கனால நம்ம இதை கொஞ்சம் சீரியஸா தாங்க பார்க்கணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க கைஸ் இந்த வீடியோவை.